அடடா, இடமே என்ன மங்களகரமா இருக்குல்ல. அருள் பெருமாளே. வாங்க தம்பிங்களா, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. ஏய், எல்லாரும் வேணாம், யாருக்கு தான் பாக்குறது? தம்பி அப்ப உங்களுக்கு பாப்போம். இந்தாங்க, இதுல உங்களுடைய வலது கை பெருவிரல் ரேகையை வைங்க. உங்களுடைய பொதுக்காண்ட பலனை பாத்துருவோம். வைங்க. நித்தியம்பூ சத்தியம்பூ தைரியம்பூனா வைங்க. சபாஷ். மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்திருளமே பகுந்ததனா. இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரும் நல்ல நல்லவை நல்ல நடிகாரவர்க்கு மிகவே. உங்க பேரு கக்கா கிக்கி குக்கு கெக்கே இதுல ஏதாவது ஆரம்பிக்குதா? இல்ல. இல்லையா? இந்த ரேக்ல 3வது கட்ட எடுத்துருவா. தத்தா தித்தி துத்து தெத்தே தை இல்லங்க. இருக்காதுன்னு நினைச்சேன். அந்த கட்டில தான் இருக்கணும். இந்தாங்க ஐயா. நல்லா சமாளிக்கிறாங்க. சசா சிசி சுசு செசே சை. ஆமா. உங்க பேர் சீனிவாசனா? ஆமா. தம்பி, உங்களுடைய ரேகை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அமைந்த ரேகையின் பெயர் உருசுடுமேரி ரேகை. தாங்கள் பிறந்த ஆங்கில தேதி 26/1/1988, தமிழ் மாதம் தை 12. உங்கள் பெயர் சீனிவாசன், தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் பெயர் திலகவதி. இந்த காலத்துல உங்க தகப்பனார் தாயார் 2 பேருமே உயிரோடு இல்லைன்னு சொல்றாங்க. பிறக்கப்பட்ட காலத்துல ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஆமா தம்பி, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதான். அடுத்ததா உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடரில் அடிபட உழுந்தடிச்சு ஓடிவிடுவா. மொத்தத்துல நீங்க பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. சுபம். நீங்க உங்க ரேகை வைங்க. இதுக்கு இங்கே இருக்க தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஓ ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். தம்பி, உங்களுக்கு பார்க்கலாமா? எனக்கு வேணாங்க. ஏய், ஏன் பார்க்க மாட்டேன்? சும்மா இருக்கிறவனுங்கள ஜோசியம் பார்க்கலான்னு கண்ட பக்கிங்க கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு நீ பார்க்க மாட்டியா? வைடா. இதுல வைங்க. சப்பைக்கெல்லாம் நல்லா சொல்லிட்டா நான் செத்துருவேன்டா. இருங்க, உள்ள போயிட்டு வர்றேன். இறைவா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? கல்யாணம் ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். ராகவா, செம்ம கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்தாத, சும்மா வந்துரு. தம்பியோட ஏடு இங்க கட்டளை இல்ல. வெள்ளிக்கிழமை வாக்கில் வைத்தீஸ்வரம் கோயில இருந்து கொஞ்சம் கட்டுகள் வருது. நீங்க சனிக்கிழமை இன்னைக்கு வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு வைக்கிறேன். புட்டு வைக்கிறாராம. இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிற சார் காசு அதான் சனிக்கிழமை வரோம்ல, அப்ப தரோம். தம்பி, சனிக்கிழமை கண்டிப்பா வரணும். வேற ஏதாவது காண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஆமா, சிறன பித்தளை மாத்திடா. உனக்கு கெட்டதா சொன்னா பித்தளை மாத்தியா? அவன் அப்பா அம்மா பேர் வரைக்கும் கரெக்டா சொல்றான்.